அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1, தாள் 2 எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதில் குறிப்பாக சைக்காலஜி பாடத்தில் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணி எப்படி ஃபுல் மார்க் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஆல்ரெடி ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதியிருப்பீங்க. நிறைய பேர் இதில் இப்போ புதுசாக இப்போ தான் என்ன செய்ய போகிறீங்க, ட்ரை பண்ணுவீங்களா இருக்கும். இருந்தாலும் நான் எல்லாருக்குமே ஜென்ரலாக சொல்லிடுறேன், ஆசிரியர் தகுதி தேர்வு செகண்ட் கிரேடு, அதாவது செகண்ட் கிரேட்னு சொல்லக்கூடிய எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடித்தவங்களுக்கு பேப்பர் 1 எழுதணும். அதே மாதிரி பிஏ பிஎட் பிஎஸ்சி பிஎட் முடித்தவங்க பேப்பர் 2 எழுதலாம். ஸோ பேப்பர் 1 அப்படிங்கிறது ஒரே ஒரு பேப்பர் மட்டும்தான். அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் 30, சைக்காலஜி 30, இங்கிலீஷ் 30, மேக்ஸ் 30, இவிஎஸ் 30. இது 5ம் பேப்பரு 1க்கு உரிய வினாக்கள் 150 வரும். அதில் நீங்கள் 82 எடுத்தால் பாஸ். ஒரே பேப்பர் தான் அது. அதே மாதிரி பேப்பர் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்ட்ஸ் தனியாக இருக்கும், சயின்ஸ் தனியாக இருக்கும். அதாவது நீங்கள் ஆர்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் 30, சைக்காலஜி 30, இங்கிலீஷ் 30, சோசியல் சயின்ஸ் 60. சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதே போல் தமிழ் 30, சைக்காலஜி 30, இங்கிலீஷ் 30, மேக்ஸ் 30, சயின்ஸ் 30, அந்த மாதிரி வரும். ஸோ இதில் மொத்தம் நீங்கள் தாள் 1 சரி 2 சரி 82 மார்க் நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம். ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் ரொம்ப ஒரு டஃப்பாக இருக்குது, இது எப்படி படிக்கிறது, நிறைய பேர் 2 தடவை எழுதினேன், 3 தடவை எழுதினேன், இது வரைக்கும் பாஸே பண்ண முடியல அப்படின்னா நிறைய சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் முறைப்படி நீங்கள் பிளான் பண்ணி தயார் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக அதில் பாஸ் பண்ணலாம். அது ஒரு விஷயமே கிடையாது. இப்போ உதாரணமாக இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, சைக்காலஜியில் எப்படி 30க்கு 30 எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போ சைக்காலஜியில் முதல்ல நீங்கள் பேப்பர் 1 படிக்கிறவங்களா இருக்கலாம், 2 படிக்கிறவங்களா இருக்கலாம். சிலபஸ் இப்போ என்ன சிலபஸ் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்லைன் கோச்சிங் சென்டர்ஸில் இப்போ என்ன சிலபஸ்னே தெரியாமல் பழைய சிலபஸ் எல்லாம் வச்சு கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. 2022 டிஆர்பி சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லாம் வெப்சைட்டில் போய் பாருங்கள். அந்த சிலபஸை கையில் எடுங்க. அந்த சிலபஸை வச்சு உங்களுக்கு யூனிட் கொடுத்துருக்காங்க. ஒரு சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. அந்த யூனிட்டில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ சிலபஸ் வைஸ் நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணணும். இப்போ மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை நல்லா படிக்கணும். அதை எப்படி படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும். இப்போ புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். இப்போ நீங்கள் மற்ற பாடங்கள், இப்போ தமிழ் எடுத்துக்கோங்க, மற்ற ஒரு மேக்ஸ் எடுத்துக்கோங்க, ஹிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. ஸ்கூல் புக்கில் அவங்க வெளியில் எங்கேயும் போய் கொஸ்டின்ஸ் கேட்குறதில்ல. அதாவது 6வதுலேருந்து இப்போ பேப்பர் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1வதுலேருந்து 10வது வரைக்கும் உள்ள கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸிமம் கேட்குறாங்க. பேப்பர் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 6லேருந்து 12th வரைக்கும் உள்ளது. அங்கேருந்து வெளியில் போகிறது கிடையாது. ஆனால் சைக்காலஜிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீஸ்கிரைப்டு ஒரு குறிப்பிட்ட புத்தகம் கிடையாது. இந்த புக்கை தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட புத்தகம் கிடையாது உங்களுக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா சிலபஸ் வைஸ் படிக்கணும். முதல்ல சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த சிலபஸ் வைஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் மெட்டீரியல்ஸ் கட்டாயம் கலெக்ட் பண்ணணும். மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா புரிஞ்சு படிக்கணும். புரிஞ்சு படித்ததுக்கப்புறம் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். கட்டாயம் நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் எப்படி கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறத டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ணணும். ஸோ இப்போ டெட்டு 2012லேருந்து இருக்குது. எவ்வளோ வருஷம் கொஸ்டின்ஸ் இருக்குது, எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இனி எப்படி வரப்போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி படித்தாலே ஈஸியாக நீங்கள் படிக்கலாம். இப்போ சைக்காலஜியை பொறுத்தளவில் நீங்கள் எப்படி படிக்கணும்னா அந்த டேர்மை புரிஞ்சு படிக்கணும். நீங்கள் அப்படி மேலோட்டமாக படிக்கக்கூடாது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற பாடங்களை விட சைக்காலஜியில் 30க்கு 30 எடுக்கிறது ரொம்ப எளிது. நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு தமிழ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 30 மார்க்குக்கு நீங்கள் படிக்கணும்னா பேப்பர் 2க்கு 6வதுலேருந்து 12வது வரைக்கும் 7 புத்தகங்களை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். அவ்வளோ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஒரு சோசியல் சயின்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அப்படி தான், 6வதுலேருந்து 12th வரைக்கும். ஆனால் சைக்காலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சிலபஸ் 10 யூனிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சிலபஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் அவங்கள அந்த கண்டென்ட்டை மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 30 மார்க்ஸ் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அந்த கண்டென்ட்டை புரிஞ்சுக்கணும்.
ஸோ அப்போ வந்து சைக்காலஜிக்கு நிறைய பேர் சைக்காலஜி வந்து ஒமிட் பண்ணுனா வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் கட்டாயம் தப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா சைக்காலஜியில் 30 ரொம்ப ஈஸி. அதனால தான் இப்போ குறிஞ்சி பயிற்சி மையத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுபவமிக்க, அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டியை வச்சு சைக்காலஜி கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆன்லைனில் வந்து கிளாஸ் போயிட்டுருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்காக போடுறது அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து இதை பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லை, அது வந்து உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வீடியோ போடுறது. ஸோ இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அதில் வந்து சிலபஸ் வச்சு அந்த சிலபஸ் ஓரியன்டாக ப்ராப்பராக கிளாஸஸ் ஸ்டாஃப் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து மெட்டீரியல், அதாவது உங்களுக்கு அந்த 10 யூனிட்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து இதை கட்டாயம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒவ்வொரு டேர்முக்கும் நீங்கள் மீனிங் புரிஞ்சு படிக்கணும். சைக்காலஜியை மேலோட்டமாக படிக்கக்கூடாது. இப்போ நீங்கள் எல்லாருமே மீடியாலலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வரக்கூடிய வந்து இனி வரக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு மிக கடுமையாக இருக்கணும், ரொம்ப கடுமையாக்கணும் அப்படின்னு வந்து அரசாங்கமே ஒரு ஒரு நியூஸ் வெளியிட்டிருந்தாங்க. அது அடுத்த நாள் பேப்பர்லேயும் வந்திருந்துச்சு. ஸோ அந்த மாநில கல்விக் கொள்கையில் அதை பரிந்துரை பண்ணியிருக்காங்க. தேர்வை கடுமையாக்கணும். அப்போ இதுவரைக்கும் நடந்த தேர்வை விட இது இன்னும் கடினமாக தான் இருக்கும். ஸோ அப்போ கடினமாக தான் இருக்குன்னா அதுக்கு நம்ம பயப்பட தேவையில்ல. ஸோ அதுக்கு நம்ம முறையாக ப்ராக்டிஸ் பண்ணி பயிற்சி எடுத்தா அப்படின்னாலே நம்ம ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நீங்கள் குறிஞ்சி பயிற்சி மையத்தில் மிக குறைந்த கட்டணத்தில், அதாவது நீங்கள் ரொம்ப குறைஞ்ச கட்டணத்தில் உங்களுக்கு கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இப்போ சில பேருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க, டே டைமில் ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க. உங்களுக்காகவே நாங்கள் ஈவினிங் டைம்ஸ்லையும் சாட்டர்டே சண்டேயில் மட்டும்தான் கிளாஸஸ் வச்சுருக்கோம். ஆன்லைன் கிளாஸ் ஈவினிங்கில் இருக்குது. ஆஃப்லைன் கிளாஸும் போயிட்டுருக்கு, திண்டுக்கல்லில் போயிட்டுருக்கு. நீங்கள் ஆஃப்லைன் வர முடியாதவங்க ஆன்லைன் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து அனுபவம் வாய்ந்த, அதாவது ரொம்ப ரொம்ப வருஷம் கிளாஸ் எடுத்த அனுபவம் வாய்ந்த நல்ல சிறந்த ஆசிரியர்கள் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. இப்போ குறைந்த கட்டணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான கட்டணம் தான். உங்களுக்கு வந்து உங்களுக்கு நாங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து கட்டாயம் ஜாயின் பண்ணுங்கள். அதில் வந்து நீங்கள் வந்து பயனடைங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எவ்வளோ டஃப்பான கொஸ்டினாக இருந்தாலும், இப்போ எவ்வளோ டஃப்பான கொஸ்டின் கேட்டாலும் அதில் ஒருத்தர் 100 எடுக்கிறாங்க, 110 எடுக்கிறாங்க. ஸோ அதில் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நம்ம டஃப்பாக இருக்குது அப்படின்னு பயப்பட தேவையில்ல. ஸோ நீங்கள் முறையாக படித்து முறையாக பயிற்சி எடுத்தாலே கட்டாயம் நீங்கள் தேர்வில் வந்து வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத கட்டாயம் நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறோம். நீங்கள் மேலும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து என்ன செய்யலாம், காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து நாங்கள் கிளாஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் 1 or 2 கிளாஸஸ் வந்து ஃப்ரீயாக வந்து டெமோ கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு டெமோ கிளாஸஸ் வந்து உங்களுக்கு வந்து கட்டாயம் ஃப்ரீ கிளாஸ் வந்து ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் டெமோ கிளாஸ் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டே ஜாயின் பண்ணலாம். கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் மேக்ஸிமம் சொல்கிறத ஃபாலோ பண்ணாலே நீங்கள் 30க்கு 30 ஈஸியாக கட்டாயம் எடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு 82 மார்க்கு பாஸ் மார்க் அப்படிங்கிறப்ப சைக்காலஜியில் 30 மார்க் ஈஸியாக இருக்குது. 10 யூனிட்டில் உள்ள டாபிக் மட்டும்தான் நீங்கள் கவர் பண்ணணும். அந்த 10 யூனிட்டில் உள்ள டாப்பிக்கை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணினாலே எங்களோட ஸ்டடி மெட்டீரியலும் கொடுக்குறோம். நீங்கள் அந்த ஸ்டடி மெட்டீரியல் படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணாலும் நீங்கள் மேக்ஸிமம் ஃபுல் மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். கட்டாயம் நீங்கள் தகுதி தேர்வு அந்த எலிஜிபிள் அடைஞ்சு நீங்கள் அடுத்த நிலை தேர்வுக்கு தயாராகி கட்டாயம் நீங்கள் ஒரு அரசு பள்ளி ஆசிரியராக கட்டாயம் நீங்கள் வருவதற்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கட்டாயம் எங்களோடதை நீங்கள் பயன்படுத்துங்க. வேறு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டாலுமே அதை பற்றி ஃபீட்பேக் சொல்லுவாங்க. உங்களுக்கு வேணும்னால் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் வந்து நீங்கள் 1 or 2 கிளாஸஸ் டெமோ கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேரலாம். நீங்கள் ஏதாவது ஒரு சந்தேகம் அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து குறிஞ்சி பயிற்சி மையம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். அந்த டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நீங்கள்
கட்டாயம் வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணி இந்த இதில் பயிற்சி மையத்தில் சேர்ந்து படித்து சைக்காலஜி 30க்கு 30 எடுத்து நீங்கள் உங்களோட எலிஜிபிள் க்ரைட்டீரியாவை அடைஞ்சு அரசு பள்ளி ஆசீர்வாதத்துக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த வீடியோ எல்லாருக்கும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் இதை சொல்லுங்கள். நன்றி.